கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்று காலையிலும் இறைவனுடைய வார்த்தையை நாம் கேட்கலாம். ஏசாயா 54:10. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலைபெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று வாசிக்கிறோம். ஆண்டவருடைய மனதுருக்கம் இந்த வார்த்தையை சொன்னதாக நாம் வாசிக்கிறோம். காரணம் என்னவென்றால், அற்ப காலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். கொஞ்ச காலம், சொற்ப காலம் மூண்ட கோபத்தினாலே ஆண்டவருடைய முகம் மறைக்கப்பட்டதினால் பட்ட வேதனைகளும் கஷ்டங்களும் பாடுகளும் அதிகமாய் பெருகியிருந்த அந்த காலகட்டத்திலே தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வேதனைகளையும் பாரங்களையும் பார்த்து மனதுருகி சொன்ன வார்த்தை தான் இந்த வார்த்தை என்று கர்த்தருடைய வசனம் சொல்கிறபடி நம்முடைய வாழ்வின் எல்லா நிலைகளிலும் தகுதியில்லாத நம்மேல் தேவன் அவருடைய பரிவையும் அன்பையும் ஈவையும் இரக்கத்தையும் காட்டுகிற கிருபை நம்மை விட்டு விலகாமல் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலைவேறாமலும் இருக்கும் என்று மனதுருகுகிற கர்த்தர் சொல்லி தேற்றுகிறதை இந்த காலையிலே வாசித்து கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.